Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரிச்சுமைகளை நீக்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அரசின் பல்வேறு வரி விதிப்பால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கடுமையான பொருளாதார நெருக்கடியில் பொதுமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசு மீண்டும் பொதுமக்களின் சொத்துக்கள் மீது 6% வரியும் அதை செலுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டால் கூடுதலாக 1% அபராத வரியும் நிர்ணயம் செய்து வசூலித்து வருகிறது. இதேபோல் வணிக நிறுவனங்களின் வாடகை கட்டிடங்களுக்கு 18% GST வரியை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இந்த வரிச்சுமைகளை மைனாரிட்டி பாஜக அரசும் ஸ்டாலின் அரசும் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து வணிகர் சங்கம் மற்றும் வியாபாரிகள் சங்க கூட்டமைப்பின் சார்பாக ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வாடகைக்கு 18% வரி ஆர்எம்சி அடிப்படையில் மத்திய அரசாங்கம் விதிச்சிருக்கிறாங்க. அதையே ரத்து பண்ண சொல்லி கோரியுமே சொத்து வரி 6%, அதனுடைய அபராத வரி 1% அதை ரத்து பண்ண சொல்லி வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் தொடருது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மத்திய அரசின் 18% GST வரி உயர்வை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். உயர்த்தப்பட்ட வரியை திரும்ப பெற வலியுறுத்தி குண்டடம், மூலனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மைனாரிட்டி பாஜக அரசு தங்களது இஷ்டத்திற்கு வரிகளை உயர்த்தி வணிகர்களின் வயிற்றில் அடிப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 7 நாட்களுக்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் டிசம்பர் 19 முதல் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் டிசம்பர் 19, 20 ஆகிய நாட்களில் தமிழக, ஆந்திர கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அரபிக்கடல் ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.